திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியில் இருக்கிறோம். நாலூர் பஞ்சாயத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி மெயின் ரோட்டில் வந்து பேரூராட்சி தண்ணி ஹைவேஎஸ் அதிகாரிங்களும் கல்வெட்டு இல்லாத இடத்துல ராட்சஸ் பைப்புங்களும் 12 பைப் வச்சுட்டு தண்ணி வந்து இந்த சைடு விட்டுறாங்க. 25 வருஷமாக நாங்கள் இங்கே குடியிருக்கிறோம். இது மாதிரி தண்ணி எப்போவுமே நான் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ என்னதுன்னா, இப்போ அந்த தண்ணி வந்து வந்தவரை அங்கே நீங்கள் தண்ணி வருது தண்ணி இந்த தண்ணி வெளியில் போக மாட்டேங்குது. எந்த அதிகாரிகளும் வந்து இங்கே கண்ணுக்கு மாட்டாங்கிறாங்க. முக்கியமாக வந்து இங்கே நிறைய பேர் 15,000 வீடு இருக்குது. ஆனால் வயசானவங்க இருக்கிறாங்க. ஒரு கேஸ் எடுத்துகிட்டு வந்து கூட போட மாட்டேன்றாங்க இந்த தண்ணியில். குடிநீர் வசதி இல்லை. இப்போ பால் வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. இப்போ அதிகாரிகள் வந்து யாருமே கணிக்கலாட்டாங்க. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணோம், எம்பி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணோம், பிடிஓ ஆஃபீஸ் கூட ஃபோன் பண்ணோம். ஆனால் வந்து மெயினாக இப்போ அந்த தண்ணி வந்து இந்த சைடு விடாமல் அந்த சைடு அவங்களுக்கு தண்ணி போகிறதுக்கு 8 அடி காவை இருக்குது. அந்த 8 அடி காவை சீரடிச்சிக்காம அந்த தண்ணி கல்வெட்டு இல்லாத இடத்துல என்ன சொல்கிறாங்க, ராங்கான இடத்துல வச்சுட்டு எங்களுக்கு தண்ணி விட்டுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வயசானவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா கூட ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது. நான் நைட்டில் வந்து கரண்ட் இல்லாத டைமில் பாம்பு எல்லாம் போகுது. பசங்க நிறைய பேர் டெங்கு ஃபீவர் இருக்குது. இங்கே ஒரு அதிகாரி வந்து கண்டுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு கலெக்டர் வந்து இந்த பசங்க ஸ்கூலுக்கு போகுது அவதிப்படுறாங்க. இல்லை முட்டையளவுக்கு தண்ணி இந்த இடத்துல தான் முட்டையளவு தண்ணி இருக்குது. இங்கே உள்ள போச்சுன்னா இடுப்பளவு தண்ணி இருக்குது. எல்லா இந்த சைடு ஒரு 50 வீட்டில் தண்ணி வந்துச்சு. உள்ள யாரும் வந்து எட்டி பார்க்கல. எங்களை யாருமே எத்தி பார்க்கல. தயவு செஞ்சு கலெக்டர் வந்து உடனே ஆக்ஷன் எடுத்துட்டு அந்த தண்ணி இங்கே வராமல் அவங்களுக்கு எந்த சைடு போடணுமோ வழக்கமாக எந்த சைடு போகுது தண்ணி அந்த சைடு போக வச்சுட்டு எங்களுக்கு காப்பாற்றணும்னு வேடிக்கிறோம்.